Okay, so welcome back to Karthik's Gram. Uncle, the stage is all set. Karthi bro, finals grand அகமதாபாத்ல ஆடுறாங்க. இந்தியா vs நியூசிலாந்து. ஆல்ரெடி ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. பயங்கர டிமாண்டு, ஃபிளைட்ஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட ஹைப் ஆல்ரெடி. ஸோ ஆப்வியஸ்லி T20 வேர்ல்ட் கப் ஃபினாலேனா அப்படிதான் இருக்கும். டூ கிரேட் டீம்ஸ் பேட்லிங் அவுட் ஈச் அதர். ஸோ இனிஷியல் தாட் சொல்லிருங்க, எப்படி இருக்க போகுது இந்த ஃபினாலே, அதுவும் சண்டே வீக்கெண்ட், அதுவுமா வில் இந்தியன் ஃபேன் ஸ்லீப் ஹாப்பி? சொல்லிருங்க ஸ்ரீதர் சார், அப்படியே கார்த்திக் ப்ரோட்ட வரும். Yeah, it's a great event. I would say Ahmedabad, some capacity crowd, all set, and as expected, India in final. Only thing didn't expect New Zealand to be in the final. To be frank, they were thinking either West Indies or South Africa can be in the final, or probably Australia they were expecting. But all said and done, I've been telling about New Zealand. நம்ம வந்து ப்ரீவியூ முதல்ல ஃபேவரேட்ஸ் பண்ணும்போதே நான் சொன்னேன், நியூசிலாந்து வில் பி டெஃபினெட்லி இந்த செமிஃபைனல்ஸ். செமிஃபைனல்ஸ் எப்படி ஆடுறாங்கிறோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. ஸோ நியூசிலாந்து இஃப் யூ சி, அவங்க வந்து பெரிய நேம் இல்லைனா கூட கிளினிக்கல் இன் தர் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஆல்சோ பிக் நேம்ஸ் இல்லாதனால பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு எப்போதுமே. அவங்க வந்து தே கோ வித் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட் டே, ஃபார் தட் விக்கெட், for that event. That's how they go, which is the correct thing to do in modern day sport. வந்து ஹீரோ வர்ஷிப் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் வந்து I really like about New Zealand is the only country like that. If you see even Australia or England, they all have their favoritisms, this one, that one and all. New Zealand will never have and pick just the team for that match. அப்படிதான் போவாங்க அவங்க. Same is going to be happening tomorrow also. அதனால India has to be wary that in fact I would rather say India has played a great game the other day against England and they will be exhausted. They should not keep thinking about the game and expecting that England is a better opponent. ஆல்ரெடி அவங்களே வின் பண்ணிட்டோம், இவங்களுக்கு அடிக்கிறது ஈஸி அப்படின்னு நினச்சின்னு போனாங்கனாக்கா உதவிடுறாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டர் அது. அவங்கள ஆல்சோ நியூசிலாந்து ஆல்ரெடி தேவர் தேர் 2 days earlier. அவங்க கூலாக இருப்பாங்க, அவங்க பிளான் பண்ணிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாம் யோசிச்சுட்டு சைலண்டாக இருப்பாங்க. மேன் ஃபார் மேன் அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் வச்சுருப்பாங்க. ஒன்லி திங் ஃபார் நியூசிலாண்ட் இஸ் சம்படி பிளேட் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னாக்கா தே வில் லூஸ். அது that is the only thing for them because they don't have bigger stars. I mean, they will execute their plans, but somebody plays extraordinary, it means they will lose. This is how generally, as a historical thing, I'm just telling. So yeah, Karthi. Okay. வணக்கம் மக்களே. கிராண்ட் ஃபினாலே என்ன சொல்றது, ஒரு வெல் பேக்டு சண்டேவா இருக்கும் நாளைக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? கிரிக்கெட் மத்தியானம் நல்லா ஒரு கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து மேட்சை போட்டுட்டு உட்காந்தா இதுக்கு மேல ஒரு சண்டே இருக்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு மேட்ச் இருக்க போகுது. இந்த எனக்கு வந்து ஒன்லி கன்சர்னா தெரியுறது வந்து அந்த அகமதாபாத்ல நடக்கிறது மட்டும்தான். ஏன்னா வந்து லாஸ்ட் 3 yearsல வந்து நடந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா 2 மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச் வந்து 2மே அகமதாபாத்ல நடந்திருக்கு. ஒன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 2023 வேர்ல்டு கப் ஃபைனலு, இன்னொன்னு இப்போ இதே T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட அதே அகமதாபாத்ல லூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்தியாவோட மைண்ட்ஸ்ல ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்கு எப்படி வந்து அவங்க இது பண்ண போறாங்கன்றது வந்து இருக்கு. இவங்க 2 டீம்ஸுமே அகமதாபாத்ல இந்த T20 வேர்ல்டு கப்ல விளையாடி இருக்காங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடி தோத்தது நான் சொன்ன மாதிரி. நியூசிலாந்து வந்து அதே சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இதே அகமதாபாத் விக்கெட்ல தோத்துருக்காங்க. இந்தியா இன்னொரு மேட்ச் நெதர்லாண்ட்ஸ்குள்ள ஆடி இந்த அகமதாபாத்ல ஜெயிச்சிருக்காங்க. போக ஃபுல்லா டீடைல்டா பேசுவோம். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. இல்ல பேசிக்கா அவர் சொன்ன ஸ்டார்ட்டுக்கு ஆடிங் ஆன் டு த பாயிண்ட் அங்கிள். இந்தியா அங்கிள் ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட், நீங்க சூப்பர் சீசன் தான் பிலீவ் பண்ணுவீங்களா? ஏன் கேட்கறேன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வந்து சண்டே ஜெயிச்சதே கிடையாதான். அதாவது இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப்லாம் மண்டே ஜெயிச்சாங்களாம். அதுக்கு முன்னாடி ஓடிஐ வேர்ல்டு கப்லாம் சாட்டர்டே ஜெயிச்சாங்களாம். சண்டே ஜெயிச்சதே கிடையாதுன்னு ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சூப்பர் சீசன்லாம் பிலீஃப் உண்டா? அகமதாபாத் அகமதாபாத் சூப்பர் சீசன் கிடையாது, அது மேபி பிச் டைமென்ஷன் சொல்லலாம் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ்.
பட் யா இந்த சண்டே சாட்டர்டே எல்லாம் சூப்பர் ஸ்டிஷன் தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அப்படிலாம் சொல்ல முடியாது. சி நல்ல டீம் ஆடுறது கேம்ல போட்டு கொண்டு வந்துட்டு சூப்பர்ஸ்டிஷன். சி பீப்புள் கேன் ஹேவ் ஆஸ் அ டீம் ஃபார் கண்ட்ரி அண்ட் ஆல் யூ கேனாட் ஹேவ் சூப்பர்ஸ்டிஷன் ஆல் தீஸ் திங்ஸ். யூ பிளே பெட்டர் கிரிக்கெட் ஆன் தட் டே யூ வின். தட்ஸ் அபவுட் இட். அண்ட் பட் ஒரு அளவுக்கு பாக்குறாங்களே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனி யூஸ் டு ஹேவ் தி சேம் பேட் ஹி பிளேஸ் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்டிஷன் தான். அந்த மாதிரி சில பிளேயர்ஸ். See, what did I tell you? I told you individuals can have, but for a team or for a nation to have superstition like that, it can be there, but that is not the factor. I'm telling. The factor can be you if you play well, you win. If you don't play, you are going to lose. Someone as a team only you win, and as a team only you lose. ஸோ அது ஒரு ஃபேக்டரே கொண்டு வரக்கூடாது நம்ம. அது 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 பயங்கர நாட் அ கரெக்ட் திங், ஸ்டூபிடிட்டி ஐ வில் சே. பட் ஹேவிங் செட் தட் இதெல்லாம் எல்லாமே ப்ரீச் பண்ணலாம்ல. இப்போ வந்து வின் பண்ணல, 5 கேமே வின் பண்ணல, ஃபைனல் இது எல்லாம் வின் பண்ணுறது, நாளைக்கு வின் பண்ணனாக்க இட் கேன் பி தே வில் ப்ரீச் தட் ஒன். India has a team to win this New Zealand. I mean, it's not at all a big difficulty for them. They just have to get their act together. That's all. பயங்கர மேட்ச் வினர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க நமக்கு கம்பேர்ட் டு தம். அதனால எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் கரெக்டாக போகணும், அவ்வளோதான் ஒரு இது, வேறு எதுவுமே கிடையாது. சேம் 11 தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். தே வில் நாட் சேஞ்ச். அண்ட் கம்பீர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார், சேம் 11 வச்சு ஆடுவார். இப்படி தான் தோன்றுறது எனக்கு. அதே மாதிரி லா ஆஃப் ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேபி சஞ்சு கேன் ஃபெயில் டுமாரோ அண்ட் மேபி அபிஷேக் கேன் ஹிட்னா என்ன பயங்கரமான ஆடி மேடம். 25-30 அடிச்சா தான் பெரிய விஷயம். அவரு அப்படிதான் இருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ். ஸோ அப்படி கொடுத்தாவே பெரிய விஷயம். அண்ட் ஸ்கோர் ஆல்சோ ஐ திங்க் இட் ஒன்ட் பி லைக் 200 லைக் தட். ஐ மீன் அவங்க என்ன போட்டிருக்காங்கனாக்கா மிக்ஸ்டு சாயில் விக்கெட் போட்டிருக்காங்க. அதனால இட் வில் பி அசிஸ்டிங் சம் சார்ட் ஆஃப் ஸ்பின். தட்ஸ் ஃபார் ஷூர். இட் லுக்ஸ் லைக் தட். Yet to be seen. This is what I think, because இந்தியன்ஸுக்கு தெரியும் நியூசிலாந்து வந்துட்டாங்கன்னு they would have opted it like that. And of course ICC takes the call, but underlyingல வந்து we can always have a say like curator. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் பார்த்தாங்கன்னாக்கா bowling ஸ்ட்ரென்த்து சக்கரவர்த்தி will bowl well here because ஸ்ட்ரெயிட்டில் அங்கே சின்னது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ராஸ் தான் ஆடுவாங்க. கிளென் பிலிப்ஸோ சாப்மேன்லாம் எல்லாம் அக்ராஸ் ஆடுவாங்க, அக்ராஸ் ஆடி மாடிப்பாங்க. மிச்சல் பிளே ஸ்ட்ரைட் அங்கிள். மிச்சல் மட்டும் தான் ஸ்ட்ரைட் ஆடுவாரு. அவரு தான் பின்னால் அனுப்புறாங்களே ரொம்ப லேட்டு, அப்போ போலிங்கே போட மாட்டார் இவரு. சி ஒன் திங் யூ ஹேவ் டு சி இன் திஸ் டோர்னமெண்ட், சூரியகுமார் யாதவ்ஸ் கேப்டன்சி வாஸ் வெரி குட். வாட் எவர் யூ மே சே, கிரன்ச் சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய இருந்தோம் நம்ம. எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணாரு. கல்கட்டாலையுமே பும்ரா சூப்பரா யூஸ் பண்ணாரு அகைன்ஸ்ட் ஹெட்மயர். அதே மாதிரி நேத்திக்குமே சூப்பரா யூஸ் பண்ணாரு. அது வந்து we have to give credit. Not a people are not talking about it because of the experience of leading the same set of 11 players he has had and having played with them for a long time. He used that one. அதே மாதிரி அந்த ஹர்திக் பாண்டியா 90th ஓவர் போட வச்சார் பாருங்க, அழகா இவ்வளவு போட்டு வச்சு அஷ்தீப்பை போட்டுட்டு. இதெல்லாம் வந்து people don't talk about it. ஸ்மால் எரர். அவர் முதல்ல போட்டு இவர் அடிச்சு போட்டுதான் வச்சுக்கோ, கதை வேற இருக்கும். So many things are there. இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ் which he did very well. Like I can always quote Alan Border bowling. அந்த அதுலேயும் 7 ரன் தான் வின் பண்ணாங்க இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து they won against England 7 runs தான். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா you rotate the bowlers like Simon O'Donnell, Steve Waugh, Bruce Reid மாற்றி போடுவார். சூப்பரா அழகா போட்டு இவரோட விக்கெட் எடுத்துருவாரு. டிஃபரண்டஸ் விக்கெட் தான் வெரி வைட்டல் அந்த ஃபைனலில். அது அவுட் ஆனோன்னு தான் மேட்ச் இதுவாகும். அந்த மாதிரி போத் ஆர் யூ ஹேவ் டு டாக் அபவுட் ஆல் தீஸ் வெரி வெரி ஸ்மால் மூமெண்ட்ஸ் விச் மேட்டர்ட் த மோஸ்ட். அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து 7 runs மார்ஜின் சொல்றாங்களே தவிர இந்தியா ஹஸ் won by 19.3 itself they have won. ஸோ இது வந்து யூ டோன்ட் ஹவ் டு ஒரி அபவுட் த 3 6 கொடுத்தது வந்து நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடாது. பட் டுபே வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். வந்து ரொம்ப ஈஸியாக தன்னாவிட்டா போடுற மாதிரி இருந்தது. அது ஒரு ஃபேக்டர் ஐ ஹேவ் டு சி. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வந்து தன்னாவிட்டா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இங்கே அகமதாபாத் என்னோட கிரவுண்டு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி ஆடணும் இவங்க. அதெல்லாம் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடர் அடிக்கிறேன்னு போவார் எடுத்த உடனே.
சாண்ட்னர்ட்ட மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ் யூனோ யூ ஹேவ் டு, பிகாஸ் வென் யூ ஆர் ரைடிங் ஆன் அ ஹை ஆஃப்டர் ஹேவிங் வின்னிங் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து, யூ ஹேவ் டு சி ஹவு யூ கேன் எக்ஸிக்யூட். அது டன் அண்ட் டஸ்டட். டுமாரோ இஸ் அனதர் டே. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு சே. மேன் டு மேன் நான் திருப்பி வரேன். எப்படின்னு பேட்டிங் ஆர்டர் bowling ஆர்டர்லாம். ஓகே, அப்படியே இருங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல அதான் நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுனதுக்கு அப்புறம் நான் இல்ல சொல்றேன். அதான் நம்ம ஓவரால் சும்மா ஜென்ரலா பேசாம நம்ம டீப்பா பிளேயிங் 11 அண்ட் எப்படி வந்து டீம் காம்பினேஷன் செட் ஆகும், வாட் டு டூ, பேட் ஃபர்ஸ்டா பவுல் ஃபர்ஸ்டா, மேட்ச் ஆன் லைக் எப்படி லைக் நம்ம கம்பேர் பண்ணிடலாம் ஹெட்ஸ் ஆன் லைக். பேசிக்கா நியூசிலாந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துருவோம். ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் ஆப்வியஸ்லி த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் duo ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். எஸ், பட்லர் சால்ட் ஆன் பேப்பர் சொன்னா கூட, பட் இப்போதைக்கு ஆன் ஃபார்ம்ல மூமெண்டம்ல தே லுக் வெரி சாலிட் அண்ட் த்ரெட்டனிங். ரெண்டு பேருமே தே ஆர் வெல் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். நல்லா ஆடுறாங்க, ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்காங்க. அட் த சேம் டைம் தே நோ தே ஹேவ் டு டேக் ஆன் த பவுலர்ஸ். பவர் பிளே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிறதுல தே ஆர் வெரி கீன் ஆன் இட். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை டீசன்ட் மிடில் ஆர்டர் ஆப்வியஸ்லி. தே ஹேவ் ரச்சின் ரவீந்திரா அட் 3, ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது அங்கிள், மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். பட் பேட்டிங்னு வரப்போ ஹீ கேன் கைண்ட் ஆஃப் யூனோ வென் ரெக்வயர்ட் ஹீ கேன் புட் தட் பாஸ் லைக் கொஞ்சம் ஹி கேன் டேக் ஆன் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ரொம்ப ஆல் கன்ஸ் பிளேசிங் போகாம ஹி கேன் வெல் ஆங்கர் த கேம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் கிளென் பிலிப்ஸ், டாரில் மிச்சல், சாப்மேன் இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு, மிகான்ஜி இருக்காரு. தே ஹேவ் a bit long batting lineup. I think Jimmy Neesham என்ன விளையாடுவாரா? What do you think about him? ஆடுவாங்க. தி சேம் லெவல் அவங்க ஆடுவாங்க. இந்த விக்கெட்லயும் Okay, so they would like to அப்படி play. பார்த்தா very long batting lineup. So what should they do, uncle, in Ahmedabad? Should they win the toss and bat first or bowl first if they win? Knowing New Zealand, they will bat first only. But both the teams, I think they will bat first. என்ன பொறுத்த வரைக்கும். கார்த்திக் ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு வந்து த விச்சவர் டீம் தட் வின்ஸ் த டாஸ் வில் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட்னு தோணுது. தெரியல, தே ப்ரிஃபர் டு சேஸ்ன்னு தோணுது. ஏன்னா டியூ டு தேர் லாங் பேட்டிங் லைனப் ரெண்டு டீமுக்குமே வந்து அவங்க இந்தியா கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்துக்கு இன்னும் ஹெவி பேட்டிங் லைனப் இருக்கு. பட் வந்து தே சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூடயுமே வந்துட்டு நீங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி அந்த இனிஷியல் 5 ஓவர்ஸ்ல வந்து மேட்சை கம்ப்ளீட்டா அவங்க சைடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணும்போது நல்ல கான்ஃபிடென்ட்டா வந்து சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னொன்று நியூசிலாந்து பேட்டிங் பத்தி இப்போ பேசிடுவோம் அப்படின்னு சொன்னா, லைக் நல்ல பேட்டிங் லைனப் தான். நீங்க சொன்ன மாதிரி வந்து திருப்பி வந்து டிம் சைஃபர்ட்டும் ஃபின்னாலன் ஃபயர் பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட்டோ இல்ல ஹியூஜ் டார்கெட்டை சேஸோ பண்ணலாம், இல்ல ஹியூஜ் டார்கெட் செட்டும் பண்ணலாம். எனக்கு வந்து நாளைக்கு டெரில் மிச்சல் அட் 4 வருவாருன்னு தோணுது. ட்ராக்கில் வருண் சக்கரவர்த்தி, கிளென் பிலிப்ஸ் கொஞ்சம் ஒரு இது இறங்கி வருவாருன்னு தோணுது. தெரில, அது தே மைட் டேக் தட் கால் அக்கார்டிங் டு த கேம் சுச்சுவேஷன். ஆனா வந்து அதை எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து இந்த என்ன எனக்கு பெருசா கன்வின்சிங்கா இல்லைன்னா அவங்களோட பினிஷர்ஸ் வந்து பெரிய கன்வின்சிங்கா இல்லை. இப்போ இருக்கப்படி பேட்டிங் ஆர்டர்ல வந்தா டெல் மிச்சர் 5 முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் சாப்மேன் பெருசா இந்த ஐ மீன் அங்கங்க அடிச்சிருக்காரு, அங்கங்க 2 6 3 6 அடிச்சிருக்காருன்ற பட் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணல சாப்மேனு. அதுக்கப்புறம் வர சாண்ட்னர், ஜிம்மி நீசம், இவங்களுக்கு மிக்காஞ்சி ஒரு மேட்ச் வந்து சாண்ட்னரும் மிக்காஞ்சியும் ரிவைவ் பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் அந்த இடத்துல பினிஷிங் இதுல வந்து எனக்கு பெருசா கன்வின்சிங்கா தெரியல. ஆல்சோ வந்து இப்போ அகமதாபாத் விக்கெட்னு எடுத்துக்கிட்டா வந்து இனிஷியலா கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறப்போ. அந்த டைம்ல வந்து டிம் சைஃபர்ட்டோ இல்ல ஃபின்னாலனோ வந்து இனிஷியல் பர்ச்சேஸ்லேயே அவங்கள எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்க கொண்டு போனோம். அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஓவரால் நம்ம எப்ப பார்த்தாலுமே இது வந்து எப்படி சொல்றது, கன்வின்சிங்கா தெரியாத ஒரு பேட்டிங் லைனப் தான். ஆனா கிவன் டே அந்த டேவோட பிளான்ஸை கொண்டு வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இவங்களை எப்படா இது பண்றதுன்னு எல்லாம் முடிப்பிதிங்கி போயிருவாங்க. இந்தியன் பவுலர்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த டீமோட பவுலர்ஸா இருக்கட்டும், அவங்களோட பேட்டிங்கும் சரி அவங்களோட பவுலிங்கும் சரி, அவங்களோட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா the opposition will have no clue. அது அன்னைக்கு அது நாளைக்கு நடந்துட்டு அதான் நம்ம வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். சொல்லுங்க, பேட்டிங் நியூசிலாந்து பேட்டிங் பத்தி அங்கிள் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி ஒரு நிமிஷம். இல்ல, ஐ ஆல்சோ ஃபீல் த சேம் திங் அங்கிள். எனக்கு என்னமோ நியூசிலாந்து பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா தே ஹேவ் குட் சான்ஸ்னு தோணுது. பிகாஸ் ஐ திங்க் தேர் பவுலிங் இஸ் பிட் அதாவது even if they don't go for wickets, I think their bowling is bit defensive to control leakage of runs. So வந்து ஒரு 160 170 or 180 குள்ள if they can restrict India, I think they have a good chance of chasing, my personal gut feeling. சொல்லுங்க ஸ்ரீதர். இல்ல ஜென்ரலா ஒரு ஃபைனல் கேம்னு பார்த்தாக்க நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் தே வுட் ப்ரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட் ஒன்லி. ப்ரெஷர் இருக்கும் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க.
அதான் என்னோட கட் ஃபீலிங் இதான் தோணுது. அது வந்து நம்ம வந்து நீங்க ஹேவிங் டாக்ட் அபவுட் தேர் ஸ்ட்ரென்த், நான் பேட்டிங்ல சொல்றேன் நானு. இந்த ஃபின் ஆலன் ஸ்டீஃபர்ட்ல ஃபின் ஆலன் வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க 4 மேட்ச் ஒரு மேட்ச் தான் அடிப்பாரு அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜென்ரலா. அதனால லா ஆஃப் அவரேஜஸ் ஹி ஹாஸ் டு ஃபெயில் டுமாரோ. ஓகே, அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, they will score very quickly 30-35 and they lose a wicket. 28-35 they lose one wicket. But it will be 3.2 3.3 overs ஒரு விக்கெட் விட்டுருவாங்க. ஏன்னா they also take chances. I expect Hardik Pandya to take the wicket of Finn Allen because அந்த ஷார்ட் பாலை வந்து பாயிண்ட்ல எங்கிட்ட அடிச்சு அவுட் ஆவார் அவர். ஸோ ஆர் முடிக்கிட்டு சுத்த போப்பாரு. ஏன்னா he is not very good in pull, but straight down the ground he is very very strong. So India knows about it, and if you bowl to his strength pin எடுத்துருவாரு. But his statistics, if you see, once in 4 only he generally scores because of the nature of the way he plays, and he takes bit more chances than Seifert. Another thing about New Zealand, நீங்க பாத்தீங்கன்னாக்கா, like our Karthik has mentioned that Daryl Mitchell will come up because definitely he likes the Indian bowling, and also our spin வந்து நல்லா ஆடுவார். ஸ்ட்ரெயிட்ல வந்து கொஞ்சம் ஷார்ட் அகமதாபாத் கிரவுண்ட், அதனால all these factors can weigh in on them. அது ஒன்று. அண்ட் அவுட் சைட் த பாக்ஸ் திங்கிங் ஆல்சோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸ்குவாடை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பால் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேட் ஹென்ரி வந்து இஸ் எ த்ரெட் ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபார் சஞ்சு சாம்சன். தீஸ் ஆர் த திங்ஸ். எனிவே வி வில் டாக் அபவுட் இட் லேட்டர். அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹேவ் டு சி. ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெருசு ஒன்றும் கிடையாது, 130 தான் அடிப்பார் அவர் சாதாரணமாக ஆடின்னு இருப்பாரு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது யூட்டிலிட்டி ஃபார் தம் பிகாஸ் அவர் வில் பிளே த இன்னிங்ஸ் ஃபார் தம், அதர்வைஸ் இன்னிங்ஸ் ஃபோல்ட் ஆகாதுன்னு. ஸோ அந்த மாதிரி தே வில் திங்க், தே ஹேவ் டு திங்க் அபவுட் தேர் டீம், தேர் ஸ்ட்ரென்த். ஸோ ரச்சின் ரவீந்திரா வில் பிளே அ க்ரூஷியல் ரோல் ஃபார் தம் டு ஃபார் த அதர் பேட்டர்ஸ் டு கம் அண்ட் ஆக்சிலரேட். தட்ஸ் ஹவ் தே கோ அபவுட் இட். நம்மளோட மெயின் த்ரெட்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிளென் பிலிப்ஸ் இஸ் அ மெயின் த்ரெட். அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி வில் டெஃபினெட்லி பி எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் அஸ். சாப்மனும் சரி கிளென் பிலிப்ஸும் சரி, தே வில் நாட் பிளே ஹிம் வெரி வெல் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் அது ஷாட் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அக்ராஸ் தான் அடிப்பாங்க பயங்கரமா. ஸோ அதுல தான் மாட்டிப்பாங்க வருண் கிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா நம்ம ஆக்சர் ஆல்சோ வில் போல் வெல் தேர் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் பிளேயிங் தேர் இன் ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பேசிக்கலி play and prove in front of his family. He has told already. So Akshar Patel will bowl very well there, I think so. So these are all the things we are thinking. And நீங்க சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் he will do his role whatever is required. So he is a very shrewd cricketer. Execution silent அப்படியே நியூசிலாந்து இல்ல அதான் அப்படியே நியூசிலாந்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நியூசிலாந்து பவுலிங் வரப்போ ஆப்வியஸா மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன் இருக்காங்க. ஸ்பின் வரப்போ தே ஹேவ் 4 spinners who can bowl like pitch in அப்பப்போ வந்து பார்ட் டைமா கூட போட முடியும். சாண்ட்னர் இருக்காரு, மிக்கான்ஜி இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஈவன் ரச்சின் ரவீந்திராவால போட முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் தே ஹேவ் அரௌண்ட் ஒரு 13 ஓவர் ஸ்பின் வந்து ஈஸியா போட முடியும் அவங்களால. So how many overs of spin do you think they will do? I mean they will bowl, or how many overs of spin they should bowl? Yeah, ideally speaking they should bowl 12 overs of spin. I think so. பட் மிக்சராக போடுவாங்க அவங்க. எனக்கு என்னவோ தோணுது ரச்சின் ரவீந்திரா வந்து பி சர்ப்ரைஸ் பேக்கெட் பிகாஸ் நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அடிப்போம் அவரை. ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் அஸ் அ bowler in this tournament only. If you see he has already ஜென்ரலாக வந்து ஃபாஸ்டாக போட்டுட்டு இருந்தாரு. Now he is bowling slower and he is getting extra turn. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், he is not getting that much of turn earlier. Now இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டர்ன் ஆகுது அவருக்கு பயங்கரமா. அதுவும் இல்லாமல் அவர் வந்து யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க போல் இருக்கு வெளில போடணும் அப்படின்னு. அவர் கரெக்டாக முதல்ல என்ன பண்ணுவார், ஸ்டெம்பில் போடுவார், அப்படியே அடிச்சிருவாங்க. இப்போ வெளில போடுறாரா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டர்ன் ஆகுது, ஸ்டம்பிங் ஆகிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஆகுது. அவங்க சொல்லிட்டாங்க நீ ஒயிட் போட்டால் பரவாயில்லன்னு. ஸோ இஸ் ஜாப் இஸ் டு டேக் 1 or 2 weeks பிரேக் த பார்ட்னர்ஷிப் மாதிரி. அவர் எவ்ரி மேட்ச் ஹி ஹஸ் டேக்கன் விக்கெட்ஸ் பாருங்க எடுத்து. அதனால அவர் வந்து இந்த எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா ஜாகிரதையா அவரை. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பண்ணா ஈஸியா அடிப்பாரு, அப்படிதான் அடிப்பாரு. சோ இதெல்லாம் வந்து லாங் ஆஃப்ல ஒரு ஷாட் அடிச்சு 6 அடிச்சாரு, அதே மாதிரி கேட்ச் ஆனாரு. ஆமா, சோ அது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து பெரிய ஃபேக்டர்ஸ். ஈவன் திலக் வர்மா ஹேஸ் டு பி வெரி வெரி அபவுட்
இவனோட போலிங். ஏன்னா வெளில போட்டுறாரு, அதான் அங்கே பிரச்சனை. வெளில போட்டானா ரொம்ப கஷ்டம், ஸ்லோவா வெளில போட்டானாக்க வெரி டிஃபிகல்ட் டு ரீச் அவுட். சொல்லுங்க அது கார்த்தி ஒரு ப்ரோ. ஃபேக்டர். எனக்கு வந்து பெரிய த்ரெட்டா தெரியுது வந்து மேட் ஹென்ரி இந்த பவர் பிளே, லாக்கி ஃபெர்குசன் இந்த டெத்து தான். ஸ்பின்னர்ஸ் வந்து யா ஆல்சோ நம்ம சொன்ன மாதிரி மிக்காஞ்சி செகண்ட் ஓவர் போட போடுவாரு. செகண்ட் ஓவர் மிக்காஞ்சி தான் போடுவாரு. அந்த ஓவர் வந்து அபிஷேக் சர்மா சர்வே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மிக்காஞ்சி அதான் மொத்தமா பார்க்கும்போது ஸ்பின் வந்து ஒரு 10 ஓவர்ஸ் போடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இந்தியன்ல ஐ மீன் இந்தியாவில் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மிக்காஞ்சி வில் கம்ப்ளீட் இஸ் 4 ஓவர்ஸ்ன்னு தோணுது. நீங்க அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட அந்த தேவைப்படலை. இன்னைக்கு வந்து எனக்கு இந்தியா கூட வந்து அந்த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணான்னு தோணுச்சு. ஆல்சோ சாண்டர் இட் கம்ப்ளீட் இஸ் 4 ஓவர்ஸ். நம்ம இதில் லெஃப்ட் ஹேண்டர் ஹெவி லைனப்னால எனக்கு தெரிஞ்சு ரஷின் ரவீந்திரா வந்து 4 ஓவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு, ஒரு 2 ஓவர் போடுவாரு. கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து ஓவர் போடுவாரான்னு தெரியல. ஸோ 10 ஓவர்ஸ் ஸ்பின் போடுவாங்கன்னு தோணுது. ஜிம்மி நீசம் 2 ஓவர் பவுல் பண்ணாங்கன்னா மேட் ஹென்ரி 4, லாக்கி ஃபெர்குசன் 4 போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்க ஜிம்மி நீசம் 2 ஓவர்னு சொன்னோடனே சிரிக்கிறீங்க. அவங்க வந்து நீ 2 ஓவர் 30 ரன் போனாலும் பரவாயில்ல, ஒரு குரூசியல் விக்கெட் எடுத்து கொடுத்தா போதும்னு சொல்லி கையில பால கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்க போறாங்க. பாருங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. பாப்போம். இல்ல எனக்கு பயமா இருக்கு அங்கிள். சாண்டனர் திடீர்னு வந்து கிளென் பிலிப்ஸ் 18வது ஓவர் கொடுத்த மாதிரி திடீர்னு ஜிம்மி நீசம்க்கு குரூஷியல் ஓவர் கொடுத்து மேட்சே முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. உண்மையாவே ஐ எம் வெரி ஸ்கேர்ட் அபவுட் ஜிம்மி நீசம் பவுலிங். இல்லப்பா, அவருக்கு உருண்டு சில பேர்ல உருணும். அவருக்கு உருண்டுனா கஷ்டம் அவர் ஆடுறது. ஸ்கிடி இஸ். ஸோ டோன்ட் திங்க் வெரி ஈஸி. ஐ மீன் ப்ரெஷர் கேம், ரன் ரேட் நிறைய இருக்கும்போது அவர் போட்டார்னாக்கா இட் கேன் பி க்ரூஷியல். நாட் லைக் வாட் யூ திங்க். ஃபுல்லர் லென்த் போடாம வந்து லென்த் பாலாவே போடுவாரு. அகமதாபாத்ல லென்த் பால் போட்டாலே வந்துட்டு நீங்க அடிக்க போனா அரைக்குழியா போட்டா என்ன எங்களுக்கு ஈஸியா மிட் விக்கெட்ல 6 அடிச்சுட்டு போயிடுறாங்க எங்களை. அவரை இங்க அடிக்க முடியாதுப்பா, நின்னு வரும். அடிக்க முடியாது. இங்க அடி பெரிய கிரவுண்ட், அது மிட் விக்கெட்ல பெருசு, ஸ்ட்ரெயிட்ல சின்னது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஐ மீன் திஸ் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். பட் ஒரு த்ரெட்லாம் கிடையாது அவரு. நம்ம தப்பா அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் சொல்ல வரோம் நம்ம. ஓகே, அப்படியே நம்ம இந்தியா சான்ஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலா ஜிமினிசம் வந்து ஒரு வீக் லீக்னு சொல்லிட்டு சான்ஸ் எடுக்க போயிட்டு அந்த ஒரு குரூஷியல் விக்கெட் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. யா ப்ரோ சொல்லுங்க. அதுவும் இல்லாம அவர் லக்கி சாம் தெரியும்ல, நியூசிலாந்துக்கு நிறைய மேட்ச் அவர் நம்ம தெரிஞ்சுங்க. அப்படியே இந்தியா பத்தி பேசிடுவோம். ஹவு ஸ்ட்ராங் இஸ் இந்தியாஸ் பேட்டிங் லைனப் டு கவுண்டர் நியூசிலாந்து பவுலிங், அதை பத்தி சொல்லிருங்க. நம்ம பேட்டர்ஸ் வந்து எப்படி எங்களுக்கு அதே குட் இனஃப் டு டேக்கிள் ஆர் யூனோ தேர் இஸ் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? ஆர் வித் ஆல் கான்ஃபிடன்ஸ் டுகெதர் வாட் யூ திங்க்? பேட்டிங் வந்து வெரி குட் பேட்டிங் ஆன் பேப்பர். பட் if you look performance, if you see the team started clicking ever since Sanju Samson started opening, then only it looked threatening. So that is the reason why the Sanju Samson click ஆனோம் எடுத்தோடனே அட்லீஸ்ட் 25-30 ஃபாஸ்டா அடிக்கணும் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே அடிச்ச மாதிரி. அது எடுத்து கொடுத்துறாருன்னா அப்புறம் அவங்க ஆடுவாங்க பின்னால. பட் த்ரெட் டைம் டெல்லிங் யூ, மேட் ஹென்ரி அந்த இன்ஸ்விங் போடுவார் பாருங்க, நிஷாங்கா எடுத்தார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பால் போட்டாருனாக்கா இஸ் ஸ்பாட் ஆன். அது ஒரு வீக்னஸ் சஞ்சு சாம்சனுக்கு. எல்பிடபிள்யூ ஆவார் இல்லை போல்ட் ஆவார். ஏன்னா அவர் வந்து ஒரு கேப் கொடுப்பாரு ஒரு மாதிரி. ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் பேசின ப்ளாய் பத்தி சொல்லிடுவோம் அங்கிள். நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அங்க மும்பைல வந்து ஷார்ட் பால் போட்டா 6 போயிரும், ஏன்னா ஆப்வியஸ்லி சைடு வந்து இது அப்படின்னு சொன்னீங்க. தட் வாஸ் ஃபேர் இனஃப். பட் சேம் பாயிண்ட் கம்மிங் அகைன், இங்க வந்து கொஞ்சம் டெஃபினட்டா பாடி லைன்ல போடுறப்போ அந்த புல்லுக்கு போய் மிட் விக்கெட் ஆர் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல அங்கிள்? இங்க அந்த மாதிரி போகாது. பாம்பேல கேரி வந்து என்ன ஆகுனாக்கா மேல போயிட்டே இருக்கும் ராக்கெட் மாதிரி. இங்க அப்படி கிடையாது. இங்கேயும் போகாதுங்கிறீங்க இங்கேயும் போகாதுங்கிறீங்க, அப்ப எங்க போவோம்? இல்லையா இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன், இங்க வந்து ஸ்டம்பிள் அடிக்கும் எல்பிடபிள்யூ, அதுதான் சொல்ல வரேன். இங்க வந்து ஸ்டம்பிள் அடிக்கும். மை क्वेश्चन இஸ் ஷார்ட் பால் போட்டு எடுக்க முடியாதான்னு கேக்குறேன் சஞ்சுவை. ஷார்ட் பால் சி அது வந்து இட்ஸ் a chance only because சஞ்சு ஆல்சோ கேன் கெட் கேரிட் அவே. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைனல உள்ள வச்சு தான் போடுவாங்க. யூ கேன் ஸ்லிப் தட் ஒன். நோ, பாம்பேல ஏன் போகாதுன்னு நான் சொன்னேன். ஜெஃப்ரா ஆர்ச்சரோட ஹைட்டுக்கும் அந்த பவுன்ஸுக்கும் இட் வில் நாட் கோ டு த ஃபீல்டர்ஸ் ஹேண்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ செட். இப்போ எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க வந்து ஃபீல்டர்ஸ் ஹைட்ஸுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டீப்பா பவுன்ஸ் ஆகாதுன்றான். he will the wicket will be slightly slower. பவுன்ஸ் தான் விட it will be slightly slower for him to adjust. whereas அந்த இன்ஸ்விங் போடுறாரு பாருங்க, நேரா வெளியே சல்லுன்னு உள்ள வரும் பம்ப் மாதிரி, அது எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சஞ்சு.
ஏன்னா அவர் வந்து பேட் ஒரு மாதிரி திரும்பும். அன்னைக்கு அந்த கேட்ச் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த பேட் திரும்பும் அவருது. முட்டிகேட்ல அடிக்கிற ஷாட் ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு, முட்டிகேட் மாதிரி போகும் அந்த ஷாட். அவரது பேட் ரொட்டேட் ஆகும் அதுல. அதுதான் அவரோட வீக்னஸ். இனிஷியலா அதுதான் ஒரு வீக்னஸ். அவிஸ்வாசம் போட்டு அடிச்சிருவாரு, பலார் அடிச்சிருவாரு, அதுவும் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல. ஸோ ஐ ஒன்லி எக்ஸ்பெக்ட் தட் ஹி சர்வைவ்ஸ் தட். அவர் பேட் என்ட்ரி இந்த 1 over or 2 overs தான். அது ஆடிட்டாங்கனாக்கா அப்புறமா வில் பி ஓகே. கார்த்தி ப்ரோ, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் நாட் பெர்ஃபார்மிங் அட் பிக் ஸ்டேஜஸ்ங்கிறது ஒரு பயங்கர கொஸ்டின் மார்க்கா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆப்வியஸா அதுல வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஓகே, லாஸ்ட் மேட்ச்லாம் ஓகே. பட் ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுக்கணுமோ கேப்டனான்னு தோணுது. பட் ஓகே, பார்ப்போம். லெட்ஸ் see what is happening tomorrow. அதே மாதிரி திலக் வர்மா அண்ட் சிவம் துபேயோட க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தியும் பேசிடுவோம். லாஸ்ட் மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ தே வில் கம் இன் வித் த சேம் மொமெண்டம். ஸோ ஹோப்ஃபுல்லி தே ஷுட் டெலிவர் தானே இஃப் த ஓப்பனிங் ஃபெயில்ஸ். அதாவது ஸ்கை வந்து அங்க ஒரு நிமிஷம் அவர் சொல்லி நீங்க சொல்லி ஸ்கை வந்து மோஸ்ட் லைக்லி இஸ் லைக்லி டு ரிட்டையர் போல் இருக்கேன் பேசிட்டு இருக்காங்க இந்த மேட்சோட. இட் கேன் ஹேப்பன். ஸோ சொல்றாங்க அப்படின்னு he might announce retirement from international cricket அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது இங்க இன்னைக்கு. என்னங்க இன்னும் பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியரே இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட்? இல்ல அவரு ஒன் டேலே கிடையாது, டெஸ்டும் கிடையாது. கப் அடிச்சு கொடுத்தாருன்னா he'll be happy இல்ல. கப் அடிச்சு கொடுத்தா ரிட்டையர் ஆயிரணுமா? இல்ல அவர் வேற எங்கேயும் ஃபார்மேட்லயும் பெருசா இடம் இல்லையே ஜெனரலா ஸ்பீக்கிங். விளையாட்டும் 28 T20 வேர்ல்ட் கப் ஆட்டும். இல்ல I don't think he's slowed down. You see his reflexes, he slowed down. கிளியரா தெரியுது. அவர் கொஞ்சம் பின்னால வராரு, ஃப்ரண்ட்ல முந்தி மாதிரி நம்ம தெரியும் வந்தாருன்னா உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் bowling போட்டாக்க. He is clearly slowed down. There is no doubt about that one. அதெல்லாம் ஒன்று இருக்கு. பட் see, Indian team is a good team, no doubt about it. Karthik, you can carry on. நான் இனிஷியலா என்ன சொல்ல நினைச்சேன்னா, இப்போ சஞ்சு கம்பேக் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவரோட ஒரு ஹியூஜ் டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆனது வந்து இதே நியூசிலாந்து டூர்ல தான். லைக் இந்த T20 வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு 5 மேட்ச் நியூசிலாந்து டூர் ஆடுறாங்க. அந்த நியூசிலாந்து டூர்ல சஞ்சு சாம்சன் வந்து கன்சிஸ்டன்டா ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும் போது தான் வந்து அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல இசான் கிஷனை கொண்டு வரலான்ற டாக்ஸே வந்துச்சு. அந்த டவுன்ஃபாலை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணதே வந்து எக்ஸிக்யூட் பண்ணது வந்து நியூசிலாந்து டீம் தான். லைக் என்ன சொல்றது, பாடி லைனுக்கு பாலை போட்டுட்டு கவுகாரன்ல ஒரு ஆளும் மிட் விக்கெட்ல ஒரு ஆளும் வச்சுட்டு புல்லு ஆடி கேட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் கொடுத்தது வந்து மேட் ஹென்ரியும் ஜாக்கப் டஃபியும் தான். அந்த இனிஷியலா அந்த இதை இது பண்ணது அதே இது இங்கேயும் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அந்த சஞ்சு வந்து ஆப்வியஸ்லி இங்கிலாந்து மேட்ச்க்குள்ள வரும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா வந்து நல்ல ஆவரேஜ் இல்லைன்ற ஒரு ப்ரெஷரோட தான் உள்ள வந்தாரு. இருந்தாலும் அவர் கொடுத்த இனிஷியல் சான்ஸ் அவங்க கேபிடலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சூப்பராகவே ஆடினாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்க்குள்ள வரும்போது அது அவர் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து அந்த இனிஷியல் 2-3 overs ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங், அந்த மேட் ஹென்ரியோட 2 overs அவர் நெகேட் பண்ணியே ஆகணும். அது பண்ணி அதை சர்வே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆட ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ அது அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது அவர்கிட்ட கண்டிப்பாக டேக்கிள் பண்ணி ஆகணும். அண்ட் அபிஷேக் சர்மா யோசிக்கும் போது அந்த 2வது ஓவர் மிக்காஞ்சி போடுவாரு. 2வது மிக்காஞ்சி ஓவர் அவர் சர்வே பண்ணி ஆகணும். அதை வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் ஒரு கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி இல்ல வந்து மிட் விக்கெட்ல ஒரு பவுண்டரி அடிப்பான். அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் கூட நீ வந்து ஏதாச்சும் பாத்துக்கிறா அந்த மாதிரி சொல்லணும் தான் தோணுது. someone will tell this. ஆப்வியஸா வந்து ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் போது ஃபைனல்ல வந்து கண்டிப்பா வந்து அவர்கிட்ட இந்த இதை யாராச்சும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும் அப்படின்னு தோணுது. லைக் ஒரு 45 to 60க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் வரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆல்சோ டாக்கிங் அபவுட் சூரியகுமார் யாதவ் வந்து அது எப்பவுமே வந்து இந்த 2023 வேர்ல்டு கப்ல வந்து குரூஷியலான டைம்ல அவுட் ஆயிட்டு போனாரு. 2024 T20 வேர்ல்டு கப்ல வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஒரு பிக் மேட்சஸ் ஆட மாட்டேன்ற பெரிய குற்றச்சாட்டு வந்து த்ரூ அவுட் இஸ் கரியர் இருந்துட்டே இருக்கு. ஹோப்ஃபுல்லி வந்து there is always a first time for everything. அது மாதிரி நாளைக்கு அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்ற வந்து எனக்கு தோணுது. பட் நீங்க வந்து சூரியகுமார் யாரோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் என்னதான் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடலன்னா USA கூட ஒரு ரெஸ்கியூ இன்னிங்ஸ் ஆடினாரு. அது வந்து ஒரு 84 என்னமோ ஒரு நல்ல நாக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பேடா அப்படிலாம் அவுட் ஆகல. அவர் வந்து நீ வந்து பார்த்தா ஃபார்ம்ல பேட்லேயே பட மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் கிடையாது.
அவர் வந்து அவருக்கான சான்சஸ் எடுத்திருக்காரு, 2-3 ஹிட்ஸ் அடிச்சிருக்காரு. அது அவர் சான்சஸ் எடுக்கும் போது தான் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்திருக்காருன்றப்போ வந்து அவரோட ஃபார்ம் வந்து எனக்கு அவ்வளோ என்ன சொல்ற அவ்வளோ பிரச்சனையா வந்து பெருசா எனக்கு தெரியல. ஆல்சோ திலக் வர்மா ஃபினிஷர் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ரோல் ஆடிட்டு இருக்காரு. மிட் விக்கெட்ல கொஞ்சம் டர்ன் அதிகமா இருந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகமா போடும் பட்சத்துல சிவம் டுபே அகைன் நம்ம ப்ரொமோட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 4லயோ நம்பர் 5லயோ சிவம் டுபே உள்ள வரதை நம்ம பார்க்கலாம். பார்ப்போம். எனக்கு வந்து சாலிடான பேட்டிங் லைனப் தான். என்ன கொஞ்சம் வந்து மிச்ச டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது லாங் பேட்டிங் லைனப் இல்லை. அதோட ஐ மீன் அக்ஷர் பட்டேல் வந்து அவரை பேட்டிங்கா நீங்க சொன்ன மாதிரி மார்க்கோ ஆன்சர் சொன்னீங்கல்ல, லைக் வந்து இப்போ ஒரு 35 பாலுக்கு வந்து ஐ மீன் ஒரு 5 overs 60 அடிக்கணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஒரு எண்ட்ல 2 இன்னொரு பவுலர் வச்சு மேட்சை முடிச்சிடுவாருன்னா முடிக்க முடியாது அவரால். அதனால அது வந்து அங்க மார்க்கோ யான்சன் நம்பர் 7, இங்க அக்ஷர் பட்டேல் நம்பர் 8 ப்ரோ. நம்பர் 8 அக்ஷர் பட்டேல். இதுக்கு மேல என்ன பேட்டிங் டெப்த் வேணும்? ஆமா இல்ல நமக்கு பேட்டிங் லைன் நல்லா தான் இருக்கு. நீங்க மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது சொல்றேன், லைக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்க ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கான்ற மாதிரி லைக் நியூசிலாந்தா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பேட்டிங் டெப்த் இருக்கப்ப இல்ல ஜெனரலாவே சவுத் ஆப்பிரிக்கா வந்து யான்சன் அண்ட் கார்பின் போஸ் சேர்த்து 7 and 8 ஆடுறாங்க. இங்க நமக்கு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் 7 and 8ங்கிறப்போ ஆப்வியஸ்லி வி ஆர் பெட்டர். சோ எனக்கு தெரிஞ்ச பேட்டிங் டெப்த் வந்து ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். அப்படியே பவுலிங் பத்தி பேசிருங்க ப்ரோ. ஆப்வியஸ்லி சீட் கோட் பும்ரா பத்தி பேசிருங்க. வி ஹேவ் தி பெஸ்ட் பவுலிங் பை மைல். யா அகைன் வந்து பவுலிங் சொல்லும் போது பும்ரா நீங்க வந்து சேஸ் பண்ணும்போது பும்ரா இஸ் அன் அசெட். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, இன்னிங்ஸ் வந்து இது பண்றதுக்கு வந்துன்னா சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து 2 overs டெத்ல 2 over போடுறாரு, 3 over போடுறாரு, சாலிடா வந்து உங்களுக்கு வந்து 3 overs 20 அந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு பவுலிங் போட்டு கொடுப்பாரு. வருண் சக்கரவர்த்தி இங்க அங்கிள் சொன்ன மாதிரி மிட் விக்கெட் ஐ மீன் அக்ராஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால எனக்கு இங்க ஃபுல்லர்ல இருந்து போடாம அகைன் அங்க நம்ம போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அங்க வந்து லென்த் பாலா போட்டுட்டு இருந்தாரு, நீ ஃபுல்லர்ல இருந்து போடாம அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தோம். இங்க வந்து லென்த் பால் தான் போடணும், போட்டாதான் வந்து அவங்க மிட் விக்கெட்டை டார்கெட் பண்ணும்போது கேட்ச் ஆவாங்க அப்படின்னு தோணுது. லைக் அக்ஷர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து நல்லாவே ஸ்பின் போடுவாங்கன்னு தோணுது. அர்ஷ்தீப் சிங் வந்து இனிஷியலா வந்து எய்தர் டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் அலனோட விக்கெட் எடுத்து தருவாருன்னு எனக்கு அது சால்டா தோணிருக்கு. ஏன்னா இனிஷியலா வந்து அகமதாபாத் பாத்தீங்கன்னா நம்ம ஐ மீன் முகமது ஷமி வந்து ஜிடிக்கு ஆடும்போது அந்த ஒரு சீசனே வந்து இனிஷியல் ஓவர்ஸ் ஃபுல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 2 overs ஸ்பெல்ல போடும்போது எல்லாமே பயங்கரமா மூவ் ஆகும், பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அந்த மூவ்மெண்ட்டை வந்து அர்ஷ்தீப் சிங் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நீங்க ஒரு ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல அதிகமா ஐ மீன் இந்த மூவ்மெண்ட் ஆனது வந்து அதிகமா ஸ்விங் கிடைச்ச பவுலர் வந்து அர்ஷ்தீப் சிங் தான் அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ வந்து அவருக்கு வந்து இந்த அகமதாபாத்தோட இனிஷியல் 2 overs என்ஜாய் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஐ ஆல்சோ அக்ரி. பட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பால்ஸ் அவங்க நல்லா ஆடுவாங்க. நியூசிலாந்து ட்ரெடிஷ்னலி தே ஆர் யூஸ்ட் டு பிளேயிங் தி ஸ்விங், எக்ஸ்ட்ரா ஸ்விங். அதனால தான் அவங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இட்ஸ் நாட் த டெஃபினட்டா அடிப்படை சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன் அவங்க தப்பா ஆடுவாங்க ஹர்திக் பாண்டியான்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு அதான் தோணுது. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆல்சோ நோஸ் ஹவு டு போல் தேர். என்ன ஒரு பவுன்சர் பால் ஒரு ஒயிட் பால் போடுவார், அதில் அடிச்சு மாட்டிப்பாங்க. அதுதான் தோணுது எனக்கு அப்படின்னு. ஸோ இந்தியன் போலிங் நீங்கள் கவலைப்பட அவசியம் கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்கிறதுனால ஒரு பெரிய குஷன். பட் அவங்க தே வில் கம் வித் பயங்கர கோடோட வருவாங்க. எப்படி ஆடணும், யார் ஆடணும், எப்படி ஆடணும்னு அவங்க எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான்ஸ் வந்து அவங்க டேரல் மிச்சர் வச்சிருக்காங்க. அவர் கரெக்டாக ஆடி கொடுத்துட்டாருனாக்கா நமக்கு பெரிய, ஏன்னா நம்ம த்ரெட்டனிங் போலர்னு கிடையாது, நம்ம எல்லாம் கண்டெய்னிங் போலர். இந்த ப்ராப்ளம் என்னன்னா நம்மள்கிட்ட கண்டெய்னிங் போலர் தான் வச்சிருக்கோம். நம்ம அதுக்கு நம்ம ரன் அடிக்கணும், ஈக்குவலாக ரன் அடிச்சுட்டு அப்படி ஆனா கொஞ்சம் இதுவாகும் நமக்கு. ஸோ குட் ஸ்கோர் and fielding we have to field very well. These are the two things, then our bowling looks good. If you are on par performance la aadila win pannonaka New Zealand வந்து அந்த அவ்வளவு ஈஸியா அடிச்சிர முடியாது. This is what the thing is. As a bowling unit, if you see, New Zealand is a better bowling unit than Indian bowling unit. Even with Bumrah, even you take 2 Bumrah, doesn't matter. They have a package: left arm spinner, right arm spinner, fast bowler, medium pacer, fielding. அவங்களுக்கு அந்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க தே ஆர் சுப்பீரியர். அண்ட் ஆல்சோ சாண்ட்னர்ல அப்படி காமிச்சு போடுவார், அப்படி வந்து போடுற மாதிரி போய் நிறுத்திடுவாரு, அப்படி போடுவாரு. ஸோ செம்ம போலர் அவரு. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் ரன் அவுட் அடிப்பாங்க டக்குன்னு. அவங்க 2 ரன்லாம் அவ்வளோ ஈஸியாக ஓட முடியாது அவங்கள்ட்ட, பலாரம் அடிச்சிருவாங்க த்ரோவை. பத்தி சொல்லணும் அது 10-15 ரன் அவங்க பிளஸ் 238 250 அந்த மாதிரி அவங்களுக்கு. ஸோ
பார்ப்போம். ஐ மீன் ஆல்சோ இந்தியா கேப்சிங்லயுமே வந்து ஹாஃப் சான்சஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க அவங்க. நம்ம ஹாஃப் சான்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டீம்ல எடுக்கணும். எடுத்தா மேட்ச் மாறல. லைக் எனக்கு அக்ஷர் பட்டேல் தான் அந்த ஹாஃப் சான்ஸ் தான் அதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணனாலதான் அந்த மேட்ச் மாறுது. அவங்க வந்து இப்போ நீங்க மிட் விக்கெட் போகும்போது டெரில் மிச்சல் லாங் ஆன்ல நிக்கிறதா இருக்கட்டும், மிட் விக்கெட்ல கிளென் பிலிப்ஸ் நிக்கிறதா இருக்கட்டும், அந்த பால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் பண்ணா அது கையில விழுகும்னா அந்த புஷ் அவங்க பண்ணுவாங்க, அந்த சான்ஸ் அவங்க எடுப்பாங்க, அந்த கேட்ச் அவங்க பிடிப்பாங்க. அது வந்து அந்த போன மேட்ச் crucial pitch எடுத்து கொடுக்கும். கிளென் பிலிப்ஸே கேட்ச் விடுறாரு, ஒருத்தர் கேட்ச் விட்டாரு. யானைக்கும் அடிசருக்கும் என்ன பண்றது? ஆமா, அன்னைக்கு கிளென் பிலிப்ஸ் வந்து இப்படி விட்டாரு இவருக்கு டேவிட் மில்லருக்கு ஒரு கேட்ச் அப்படி விடுவாரு. ஆனா அதே ஓவர்ல ஸ்ட்ரைட்ல அடிக்க போய் அவர் அவுட்டும் ஆவாரு. ஆனா ஏர்லியா இன்னொருத்தர் கேட்ச் விடுவாரு பவர் பிளேல நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், இன்னொரு யாரு ரச்சின் ரவீந்திரா வந்து ஐடன் மார்க்ரம் வந்து அடிக்க போயிட்டு அந்த இடத்துல கேட்ச் விடுவாரு. கேட்ச் கையில பட்டு கீழே விடுவோம். அவர் வந்து எங்க நிப்பாருன்னா மிட் ஆஃப்க்கு முன்னாடி இந்த இதுல நிப்பாரு அந்த இடத்துல. மார்க்ரம் தான் விட்டாங்க கேட்ச். மார்க்ரம்க்கு வந்து மிட் ஆன்ல விடுவாரு நினைக்கிறேன். மிட் ஆனுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிக்க விடுவாரு. ஓகே, சோ அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம் அங்கிள். ஹியூஜ் கேம் டு பிளே. வெற்றிகரமா ஸ்ரீதர் சார்ல இருந்து தொடங்குவோம். உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க அங்கிள். இந்தியா நியூசிலாந்து ஹூ இஸ் வின்னிங்? ஜெனரலா ஐ திங்க் நார்மலா இந்தியா அண்ணா வின் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இந்தியா ஷுட் வின். ஐ திங்க் இந்தியா வில் வின். ஓகே, கார்த்தி ப்ரோ. எனக்கு வந்து இந்த இடத்துல இன்னொரு ஸ்டார் வரணும், அதனால வந்துட்டு இந்தியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஆல்சோ என்ன சொல்றது, நியூசிலாந்து வந்து நம்ம சும்மாலாம் இது பண்ண முடியாது. இப்ப ஃபைனல் வந்துட்டா வந்து முன்னாடி இருக்க கோட்டெல்லாம் அழிங்க. ஃப்ரெஷ் டே, அன்னைக்கு டேல யாரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, யாரு அன்னைக்கு டேல பெட்டர் டேவோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இது மேட்டர்ஸ் கிடையாது. நீங்க சண்டே மேட்ச் நடக்குது இல்ல அகமதாபாத்ல நம்ம தோத்துட்டே இருக்கோம், எதுவுமே மேட்டர்ஸ் கிடையாது. ஆனா கிவன் டே யார் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. எனக்கு நாளைக்கு இந்தியா நல்ல கிரிக்கெட் ஆடி ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. இங்க இன்னொரு ஸ்டாரோட வந்து ஃபைனல் ரிவ்யூல சந்திப்போம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ பர்சனலி வாண்ட் நியூசிலாந்து டு வின். ஏன்னா ஆப்வியஸ்லி தே ஆர் அ டீம் ஹூ டிடன்ட் வின் எனி ஆஃப் வேர்ல்ட் கப். ஸோ லெட் தம் வின். ஐ வில் ரியலி பி ஹாப்பி இஃப் நியூசிலாந்து வின்ஸ். பட் யா, இந்தியா ஜெயிச்சாலும் ஓகே தான். பட் இஃப் நியூசிலாந்து வின்ஸ் தட் வில் பி கிரேட் ஃபார் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் வில் பி கிரிக்கெட் இஸ் அ குட் லெவலர்னு காட்டும். ஸோ ஆப்வியஸ்லி ஐ எம் பேக்கிங் நியூசிலாந்து. ஹோப்ஃபுல்லி நியூசிலாந்து வின்ஸ். அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்களே ப்ரோ. ஏங்க அது வேர்ல்டு கப்ல வராதுங்க. வேர்ல்டு கப் சொல்றேன், ப்ராப்பர் ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப். ஸோ யா, மேட்ச் முடிச்சுட்டு டெஃபினட்டா ஒரு பெரிய வீடியோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வி ஹேவ் IPL கம்மிங். லாங் ஸ்கெடியூல் நீங்க நம்மள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ராப்பரா பிளான் பண்ணி வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கோம். IPL ஃபிக்சர்ஸ் இஸ் அபவுட் டு கெட் ரிலீஸ்ட் அங்கிள் டுடே ஆர் டுமாரோன்னு சொல்றாங்க. மேபி இந்தியா தோத்தா அதை வச்சு கவர் பண்ணிடுவாங்க. வந்துடுச்சு. No, they are likely to release in 2 phases போல. ரெண்டு இதா விடுறாங்க போல எலெக்ஷன் டேட்ஸ். ஆமா டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்துருச்சு நினைக்கிறேன். So yeah, until then, bye from Smithian, Krikarthi bro and Sridhar sir. Thank you.